பாசிப்பயிறு. பாசிப்பயிறு உடலுக்கு பலம் தருவது, குளிமை தருவது. துவரை. துவரை ஒரு அற்புதமான புரதச்சத்து நிறைந்தது, அன்றாடம் பயன்படுத்த உகந்தது. கோதுமை. கோதுமை அரிசிக்கு மாற்றாக பயன்படுத்துவது சஸ்டெயின் ரிலீஸ் என்று சொல்லுவார்கள். பசியை அடக்கி நிதானமாக நமக்கு பலம் தருவது. பச்சரிசி. பச்சரிசி சாதாரணமாக உஷ்ணம் என்று சொல்லுவார்கள், வெகு சீக்கிரத்திலே செரிமானம் ஆகக்கூடியது. கொய்யாப்பழம். கொய்யாத பழம் என்று தமிழிலே சொன்னாலும் விட்டமின் சி அதிலே அதிகமாக இருப்பதனாலே பற்களுக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்லது. மாதுளம் பழம். மாது உளம் போல நமக்கு நன்மை தரக்கூடியது, சுண்ணாம்பு சத்துவம் நிறைந்தது, இரும்பு சத்துவம் நிறைந்தது, அன்றாடம் சாப்பிட உகந்தது. அன்னாச்சி. அன்னாசி குருதி ஓட்டத்தை நீர்மைப்படுத்தக்கூடியது, நல்ல ஒரு வளம் உடையது, வயிற்று பூச்சிகளை போக்கக்கூடியது. சப்போட்டா. சப்போட்டா சுண்ணாம்பு சத்துவம் நிறைந்தது, எலும்புகளுக்கு பலம் தர வல்லது. பேரிச்சம்பழம். பேரிச்சை இரும்பு சத்துவம் நிறைந்தது, ஹீமோகுளோபின் அதிகமாவதற்கு ஒரு நல்ல மருந்தாகிறது. பேரிக்காய். பேரிக்காய் என்பது விட்டமின் சி, இரும்பு சத்துவம் நிறைந்தது, அனைத்து உறுப்புகளுக்கும் குளிர்ச்சி தர வல்லது. ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் என்கின்ற இனத்திலே ஒன்று, குளுமை தர வல்லது, விட்டமின் சி செறிந்தது. மாம்பழம். மாம்பழம் உடலுக்கு பலம் தர வல்லது, அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை தர வல்லது, மாங்கொட்டை வயிற்றுப்போக்கை போக்கக்கூடியது. பலாப்பழம். பலாப்பழம் முப்பழங்களிலே ஒன்றாக இலக்கியம் சொன்னாலும் அது மாந்தம் என்று மருத்துவம் சொல்லுகிறது, ருசிக்காக சாப்பிடலாம். பிளம்ஸ். பிளம்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அது விட்டமின் சி செறிந்தது, இரும்பு சத்துவம் மிகுந்தது. நெல்லி. நெல்லி அதிகமானுக்கு அவ்வை தந்தது, உயிர் வளர்ப்பது, விட்டமின் சி அதிகமாக செறிந்தது, அது குடலுக்கு உள் உறுப்புகளுக்கு அத்துணைக்கும் பலம் வாய்ந்தது. பப்பாளி. பப்பாளி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இந்த பெப்பைன் என்று சொல்லுகின்ற மருந்து புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஒன்று. நாவல் பழம். நாவல் ஜம்போலினம் என்று சொல்லுகின்ற நாவல் சர்க்கரை நோய்க்கு மருந்தாகிறது, துவர்ப்பு சுவையுடையது, குருதியை கட்டக்கூடியது. செவ்வாழை. செவ்வாழை ஆண்மையை பலப்படுத்தக்கூடியது, உடலுக்கு பலம் தர வல்லது. பீட்ரூட். பீட்ரூட் குருதியை அதிகமாக்கக்கூடிய ஒன்று. கேரட்.